உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம செவ்வாய் பகவானை பத்தி பேசுறோம். இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மீன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மேஷத்துக்கு வர்றாங்க. அப்படி மேஷத்துக்கு வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது கன்னி ராசிக்காரருக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கிறோம். அப்போ இந்த ஜூன் மாசம் முதல்ல இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி 41 நாட்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னாவே பூமிகாரகன், இரத்தகாரகன், சகோதரகாரகன். அது போக ஒரு ஜாதகத்துல பெண்களுக்கு கணவரை குறிக்கக்கூடிய கிரகமும் செவ்வாய் பகவான் தான். இவ்வளவு காரகத்துவங்கள் இருக்கிறதுனாலதான் செவ்வாய் ஆகப்பட்டது, செவ்வாயுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ஒரு முக்கியமாக கருதப்படுகிறது. அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப கன்னி ராசி புதனுடைய ஆதிக்கம். இந்த கன்னி ராசிக்கு 8ஆம் ஆதிபத்தியமும் 3ஆம் ஆதிபத்தியமும் இந்த செவ்வாய் பகவான் பெறதுனால கண்டிப்பாக கன்னி ராசிக்கு செவ்வாய் பகவான் கெட்டதைத்தான் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இருந்த போதிலும் இந்த செவ்வாய் பகவான் கோல்சார பிரகாரம் மீனத்திலிருந்து மேசத்துக்கு வந்ததுனால அங்க மேசத்துல ஆட்சி ஆவதனால் 8ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அப்ப 8ஆம் இடம் வலுப்பெறுவதால் கன்னி ராசிக்காரங்களுக்கு விபத்துக்களோ கண்டங்களோ கடன் வாங்கிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறதோ, இன்னைக்கு பார்க்க போனா ஒரு நாட்டு விட்டு வேற நாட்டுக்கு வனவாசம் போறதோ, ஒரு கிராமத்திலிருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் போறதோ, டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேற ஸ்டேட்டுக்கு போறதோ, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே கன்னி ராசிக்காரங்களுக்கு வராது. அப்ப அந்த கன்னி ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்லதைத்தான் செய்வாரு. அப்போ உங்களுக்கு தூர பிரயாணத்தினால வெற்றி கிடைக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு. அப்ப தூர பிரயாணங்கிறது என்ன? ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறது, ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போறது. அப்ப நாடு விட்டு நாடு போய் கன்னி ராசிக்காரங்க ரொம்ப படிச்சவங்க, அறிவாளிகள், புத்திசாலிகள். அவங்க படிக்கலினாலும் மேதைகள் தான். அப்படிப்பட்ட திறமசாலிகள் இன்னைக்கு வெளிநாட்டுல எல்லாம் போய் நிறைய பேர் பார்க்க போனா சிக்கி சின்னாபண்ணமாகி கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய கஷ்டங்கள் சொன்னால் சொல்லில் மாளாது. குடும்ப ரீதியாக கஷ்டம், தொழில் ரீதியாக கஷ்டம், எங்கே வெளியில பழக்க வழக்கத்துல கஷ்டம், தொழில் செய்யக்கூடிய இடத்துல கஷ்டம். எவ்வளவு கஷ்டங்களையும் வச்சுட்டு நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கிறேன்னு அந்த உதட்டளவில் நல்லா இருக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையோ, மனசார அவங்க நல்லா இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பீரியடு, இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இவங்களுக்கு நல்லதை பண்ணக்கூடிய ஸ்தானத்துக்கு வந்திருக்குது. அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது இவங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பாக்குறாங்க. அப்ப அந்த 11ஆம் இடம் என்பது என்ன? ஒரு லாபஸ்தானம். அப்ப அந்த செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தை பாக்குறதுனால லாபத்தை கெடுத்துருமா? நம்மளுக்கு வரக்கூடிய பணம் வரக்கூடிய வழிகளை தடுத்துருமா? நம்மளுடைய முன்னேற்றத்தை கெடுத்துருமா? அப்படின்னா கண்டிப்பாக கெடுக்காது. அப்ப இந்த 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்ப்பதால் அந்த லாபம் வரக்கூடிய வழிகள் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். அப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஒரு வியாபாரம் பண்றீங்க, எந்த தொழில் செய்யறவராக இருந்தாலுமே அதுல பார்க்க போனா இப்ப மேன்மை அடையக்கூடிய டைம் தான் இருக்குது இல்லையோ, கண்டிப்பாக நீங்க கீழே போகக்கூடிய டைம் இல்லை. அப்ப இந்த 41 நாட்கள்ல உங்களுக்கு சரிவிடந்த தொழிலை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். அப்ப பல வருடத்துக்கு அந்த தொழில் சரியாமல் பார்த்து கொள்ளலாம். அப்ப அந்த தொழில் ரூபத்துல வரக்கூடிய வருமானத்தையும் தடுத்து நிறுத்த முடியாது. அது ஒரு லாபமாகத்தான் இருக்கும். நீங்க இந்த பீரியட்ல பட்ட கடனை கண்டிப்பாக அடைக்க போறீங்க. கன்னி ராசிக்காரங்களே, கண்டிப்பாக நீங்க பட்ட கடன் அடைக்க போறீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க இந்த 3 வருஷம் 4 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு படி கூட மேல வர முடியல. அப்ப நீங்க பார்க்க போனா எவ்வளவு உயர நீங்க வாழ்ந்திருந்தாலும் இந்த கடந்த 2 வருஷம் 3 வருஷ காலத்துல கொஞ்சம் இறங்கி வந்துட்டீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க இந்த 3 வருஷ சரிவை
ஜமாளிக்கக்கூடிய காலம்தான் இந்த காலகட்டங்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்ப அந்த குடும்பஸ்தானம்ங்கிறது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம். அப்ப அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளோடையும் கவலைகளோடையும் கண்ணீரோடையும் கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நிம்மதி இல்லை, நல்ல சந்தோஷம் இல்லை. வெளி தோற்றத்துக்கு வேணாம் நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கல முடியும், ஆனா உள் தோற்றத்துல அவங்க நல்லா இல்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக குடும்பம் நல்லா வரும், நல்ல நிலைமைக்கு நீங்க வருவீங்க. குடும்பத்துல சந்தோஷங்கள் உண்டாகும், அந்த மன நிறைவுகள் உண்டாகும். அப்போ வந்து நீங்க இதற்கு முன்னாண்ட சங்கடம் சலிப்புகள் இருந்திருந்தா கூட அதை எல்லாமே பேசி தீர்த்துக்குவீங்க. அப்ப அந்த சங்கடங்கள் வராத உங்களுக்கு வந்து பார்க்க போனா ஒரு பாதுகாப்பு நீங்க போட்டுக்குவீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து இனிமேல் சங்கடம் குழப்பம் பிரச்சனைகள் வராமல் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க. அது போக இந்த குரு பகவானும் உங்க ராசியை பார்க்கறதுனால, இந்த குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப சந்தோஷங்கள் நல்லா இருக்கும். கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்குமே நீங்க வந்து வரன் தேடுறீங்கன்னா அந்த வரன் கண்டிப்பாக நல்ல வரனாக அமையும். இதற்கு முன்னாண்ட தடைப்பட்ட கல்யாணம் வரைக்கும் வந்து தடைபட்டு போன பிரச்சனைகள் இதெல்லாமே மறந்துருங்க. இதற்கு மேல ஒரு பெண்ணுக்கு வரன் பார்த்தாலும் சரி, ஒரு ஆணுக்கு வரன் பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக நல்லபடியாக முடியும். அதே சமயத்துல இப்ப பெண்ணுக்கு பெண் பார்க்க வர்றாங்க, ஒரு ஆண் வர்றாங்கன்னா இந்த பெண்களுக்கு நல்ல கணவர்கள் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது செவ்வாய் பகவானால கண்டிப்பாக அது நடக்கும். அப்ப நீங்க ஆசைப்பட்ட நீங்க கற்பனை பண்ணி வச்சிருக்கிற அந்த மாதிரி வாழ்க்கைங்கிறது பெண்களுக்கு அமையும். இது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறாங்க. அப்ப அந்த 3ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம், வீரியஸ்தானம். ஒரு நாம எதை நோக்கி போகிறோமோ, எந்த இலக்கை அடைய நாம இருக்கிறோமோ அந்த இலக்கை கண்டிப்பாக இந்த பீரியட்ல அடைய முடியும். அப்ப ஒரு தொழில் துவங்கலாம், ஒரு பிசினஸ் பண்ணலாம், வெளிநாடு போகலாம், வெளிநாட்டுல ஏதோ தொழில் தொடங்கலாம். எந்த மாதிரியான நீங்க வேலையை ஆரம்பிக்கிறதாக இருந்தாலும் இந்த பீரியட்ல தாராளமாக நீங்க கண்ணை மூடிட்டு செய்யலாம். எந்த ரூபத்திலையும் நீங்க வந்து பார்க்க போனா கெட்டு போக மாட்டீங்க. நீங்க இந்த பீரியட்ல கன்னி ராசிக்காரங்களாகப்பட்டது ஒரு படி மேல வர போறீங்க. உங்களுடைய கடன் குறைய போகிறது, கடன் தீரப்போகிறது, உங்க குடும்பத்துல ஒரு நல்ல சந்தோஷங்கள் உருவாக போகிறது. உங்களுக்கு புத்திர பாக்கியம், யாருக்கு எல்லாமே புத்திர தோஷம், அந்த புத்திர தோஷத்தால் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த பீரியட்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய டைம் வந்தாச்சு. வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க அவங்களுடைய கஷ்டம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க. இது எல்லாமே கன்னிராசிக்கு அடுத்து 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 எல்லாமே நடக்க போகிறது. இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்குது, தைரியமாக இருங்க. அதே சமயத்துல கன்னிராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் உக்கிரமாக இருக்கிறதுனால கன்னிராசிக்காரங்களுக்கு உடல் ரூபத்துல சில பிணிப்பிடைகளை அந்த செவ்வாய் பகவான் கொடுக்கும். அப்படி கொடுத்தாலும் குரு உங்க ராசியை பார்க்கறதுனால அந்த செவ்வாய் பகவானால பெரிய பிரச்சனைகள் வராது, நல்லா இருப்பீங்க. கன்னிராசிக்காரரே ஒன்றும் கவலையப்படாதீங்க, தைரியமா இருங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமா பாதகமா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய குடும்ப ஜோசியம் தான் பாருங்க. அப்படி எங்ககிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜோசியர் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.